பார்க்க போகிறது சில்ட்ரன் சொல்கிற மாதிரி காட் சில்ட்ரன் என்னென்னு சொல்கிறாரு. சில்ட்ரன்னா எல்லாருமே தான், கடவுளுடைய பிள்ளைகள் தான் நம்ம. இருந்தாலும் பர்டிகுலராக சில்ட்ரனை பற்றி இப்படி சொல்கிறாரு. நீதிமொழிகள் 3 அதில் 5-6 வசனம் 763. 3 அதில் 5வது வசனம் 6வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். Trust in the Lord with your English love. With all your heart, lean not on your own understanding. இப்போது நம்ம வளரும்போது என்ன நினைப்போம்னா, நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. குழந்தைகளாக இருக்கும்போது சொல்கிறேன், நான் அந்த ஏஜ் கடந்ததுனால இதை ஃபீல் பண்ணி சொல்கிறேன். ஸோ எங்கள் அப்பா பேச்சை வந்து ஒரு பாதி தான் கேட்பாங்க உண்மை. ஏன்னா எனக்கு நான் வளர்ந்த ஒரு விஷயத்தில் அந்த அன்றைய சமுதாயம் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு அப்படி பார்ப்பேன். இப்போ எனக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அதை நம்ம பார்க்கக்கூடாது. காட் என்ன சொல்கிறாருன்னா, ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட், லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் ஹீ வில் மேக் யுவர் பாத் ஸ்ட்ரெயிட். அக்னாலஜ் ஹிம். ஸோ நம்மளுடைய சுய புத்தினை சாராமல் நம்மளுடைய பெற்றோர்கள் மற்றும் சான்றோர்கள் அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கேட்டுக்கிட்டு தென் வில் கம் டு த கன்க்ளூஷன். நம்மளுடைய ஓன் கன்க்ளூஷனில் எதுவுமே முடிவெடுக்கக்கூடாது. we have to refer somebody. ஓகேங்களா? அதேமாதிரி எபேசியர் 6:69 நியூ டெஸ்டமென்ட். எபேசியர் 268 பக்கம். எபேசியர் 268 எத்தனாவது அதிகாரம்? 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் படிக்காதான். சின்ன பிள்ளை படி 269 பக்கம் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே உனக்கு வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஸோ என்ன சொல்ல வராங்க எபேசியரில், ஃபஸ்ட்டு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஏட்டு ஒபீடியண்ட்டாக இருக்கும். ஒபீடியன்ஸ் தான் ரொம்ப ப்ரைம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சில்ட்ரனாக இருக்கும்போது சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒபீடியண்ட் இருக்கும். பேரண்ட்ஸ் ஒபீடியண்ட்டாக இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க நமக்கு தெரியும் அவங்க எதோ தப்பாக சொல்கிற மாதிரி தோணும், ஆனால் ரைட்டாக சொல்கிற மாதிரி தோணும். பட் we should not decide our own. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு கேட்டு வித்தவுட் ஹெசிடன்ட் பிளைண்டாக ஃபாலோ பண்ணும். தென் அது எதுக்கு? உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பது. ஸோ அதை என்ன ஃபாலோ பண்ணோம்னா ஆல் பெனிஃபிட்ஸ் தான் வரும். ஏன்னா பெற்றவங்க வந்து சில்ட்ரனுக்கு வந்து ஏதாவது ஒரு கெடுதல் வரும்னு நினைப்பாங்க, நினைக்கவே மாட்டாங்க, துளி கூட நினைக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து காட் சொல்கிறது த்ரூ எப்படி நடந்துக்கணும். ஸோ இங்கிலீஷில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சில்ட்ரன் ஒபே பேரண்ட்ஸ் இந்த லா ஃபார் திஸ் இஸ் ரைட். ஹானர், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஹானர்ன்றது எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க? மிலிட்ரியில் வாரில் ஹானர் யுவர் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேஷன் அதாவது அங்கே வந்து என்னதுன்னா பேட்ரியாட்டிக்காக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வி ஷுட் ஒபே யுவர் ஆர்டர்ஸாக இருந்தாலும் கனம் பண்ணணும். ஹவு டு வி ஹானர் அவர் பேரண்ட்ஸ்? த்ரூ யுவர் கேரக்டர், த்ரூ யுவர் ஹேபிட்ஸ், த்ரூ யுவர் ஒபீடியன்ஸ் தான், கீழ்ப்படிதல். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஃபவுண்ட் மெனி பீப்புள் தோஸ் வர் ஹானர்டு, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் ஹானர் பண்ணவங்க தான் ஒரு துளி கூட கீழே போகவே இல்லை வாழ்க்கையில். ரீயூனியன் காலேஜில் கூப்பிடுவாங்க. அப்போது பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் வருவாங்க.
ஐயா மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் வருவார், அந்த வழியாக நடந்து வருவார் அந்த பில்டிங்க்கு. இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு காலில் விடுவார் கீழே. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் எப்படி வருவாங்க, ஒரு லைட்டு சுற்றிட்டே வரும், ஜீப் வரும். பட்டு ஃபாதர் பார்த்தீங்கன்னா அது ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வருவார், சிம்பிளாக நடந்து வருவார் அந்த பில்டிங்க்கு. டக்குன்னு காலில் விடுவார். ஐபிஎஸ் வந்தது, அதாவது டெல்லியிலே இவர் தான் ஃபஸ்ட்டாக இருப்பார், ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி காலில் விடுறாங்கன்னா அன்னைக்கு அவன் ஒபீடியண்ட்டாக இருந்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த ஒபீடியன்ஸுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக அது ஒரு பிளெஸ்ஸிங். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவர் சில பேர் இந்த டிஷர்ட்டில் எழுதிருக்காங்க, நீ என்ன சொல்கிறது நான் தான் கேட்குறேன். பார்த்துருக்கீங்களா, நிறைய டிஷர்ட்டில் காமெடியாக எழுதிப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு யூ ஷுட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்களுடைய பேரண்ட்ஸ் நாங்கள் ஒபே பண்ணுவோம். ஸோ இதுதான் அப்படியே படிப்படியாக வந்துகிட்டே இருக்கும். God teaches us. கொலேசியர்கள் Colossians 3 verse 20. 2:77. பிள்ளைகளே, உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. So God is really 2:77. Children, obey your parents in everything, for this pleases the Lord. 3:20. Colossians 3:20. கொலோசியன்ஸ் 3:20. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் அண்டர்லைன் பண்ணுங்க, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. ஸோ இந்த சென்டென்ஸ் நான் ஏன் ரொம்ப லைக் பண்ணுறேன், அல்லது ஐ வாண்ட் டு டெல்னா, இந்த காலத்தில் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஃபில்டர் ஆகுது. பீப்புள் அவுட் சைடு சொல்கிறாங்க, எத்தனை பீப்புள் நம்ம வந்து பெற்றோர் கீழ்ப்படியாதனாலே நிறைய விஷயங்களில் ஒரு நெகட்டிவில் போய் மாட்டிக்கிறாங்க. முடி இப்படி வெட்டணும்னு சொல்கிறோம், ஆனால் முடி இப்படி வச்சுருக்காங்க, யார் ஆண் யான் பெண்ணுன்னு தெரியல, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ மெனி திங்ஸ் ஷார்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் டெல் மோர் திங்ஸ், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ அந்த காலத்தில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. பேரண்ட்ஸ் வில் டீச்சர்ஸ். சம்மர் கட்டு தான் கட்டணும், நான் முடி இப்படி வச்சுப்பேன், இப்படி வைப்பேன், அப்படிலாம் கிடையாது. இட் லுக் லைக் நல்லாயிருக்கும், பட் நம்ம வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். Because they have followed their parents, they have kept their standards. இந்த ஸ்டாண்டர்ட் அவங்க மெயின்டைன் பண்ணதுனால தான் வீல் பீனா நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும். தம்பி வா அப்படி கூப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், முடிய இதாக இருக்கட்டும். ஸோ வாட் எவர் தி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வி ஷுட் ஒபே. இன் ஸ்பைட் ஆஃப் அதர் ஃபேஷன் எதனா சொல்லிக்கிறாங்க, பட் இருந்தாலும் வி ஷுட் ஒபே அவர் பேரண்ட்ஸ். புரியுதுங்களா? அப்போ தான் நம்ம வந்து கடவுளுக்கு நம்மளும் ஒரு குழந்தையாக இருப்போம், அவர் சொல்கிறதையும் நம்ம கேட்போம். பேசிக் அதுதான். நம்ம எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், பைபிளில் எவ்வளோ இருக்குது, பட் ஃபஸ்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஒபீடியன்ஸ். இப்போ யாருமே அந்த லெட்டரில் கூட லீவ் லெட்டர் எழுதுகிறாங்கல்ல ஸ்கூலில், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு தான் எழுதுகிறாங்க குழந்தைங்களும். யாரும் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு எழுதுறதே கிடையாது. அந்த வார்த்தையை டிக்ஷனரிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ இந்த ஒபீடியன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காட், பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ் 3 பேர் தான் நம்ம லைஃபே வந்து 100% நம்மளை கொண்டு போகிறாங்க. ஹோல் ஹார்ட்டட்லி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். அவங்க நம்ம தான் காப்பாற்றுறோம். பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு அண்ட் காட். இவங்க 3 பேர் தவிர யாருமே நமக்கு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ வாட் வி ஹவ் டு சே, லிசன் டு யுவர் ஃபாதர். ப்ராவர்ப்ஸ் 23 22லேருந்து 26 வரைக்கும். சாப்டர் 23. சாப்டர் 23 verses 22 to 26. 783 பக்கம் 783. நீதிமொழிகள் 23 அதிகாரம்
22 இருந்தா 22லேருந்து 26 வரை. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசலை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழுவாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஸோ இது எல்லாமே ஃபுல் லைஃப் அப்படியே என்ன பண்ணோம், நம்ம பெற்றோர்கள் பின்னாடி என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது சொல்கிறாங்க. பை த ட்ரூத் அண்ட் டு நாட் செல் இட். கெட் விஸ்டம், டிசிப்ளின் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் புரிதலையும் நம்ம வாங்கணும், எந்த வேலை கொடுத்தாலும். ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்கும், யார் நமக்கு கொடுப்பா? பக்கத்துலேயே இருக்கோம் யார்? நம்ம பேரண்ட்ஸ் தான், நம்ம டீச்சர்ஸ். ஸோ நம்ம லிசன் பண்ணணும், ஹியர் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஹியர் பண்ணிட்டா லிசன் பண்ணுறதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஹியரிங் வேறு, லிசனிங் வேறு. லிசனிங்கிறது மைண்டில் கொண்டு போய் ஏற்றி அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது. எவ்ரி வேர்ட் நம்ம வந்து ஹியர் பண்ணணும், தென் லிசன், மைண்டில் ஏற்றிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் லைஃப்பில் வந்து பின்னாடி நடக்கும். நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் தான் நம்ம பெற்றோர்களை மகிழ்ச்சியை உள்ளாகும். இப்போ என் பையன் குடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நான் சந்தோஷமாக நானும் போய் குடிப்பேனா? என் பையன் சிகரெட் குடிக்கிறான், சம்திங் ஐ ஒன்ட் பி ஹாப்பி. அந்த ஹோல் நைட் நான் என்ன பண்ணுவேன், அழதான் முடியும். என் பையன் குடிக்கிறான் அப்படின்னா நான் போய் சந்தோஷமாக போய் குடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நல்லா பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். பையன் நல்லா ஃபஸ்ட் டைம் வாங்கினான், நம்மளோட பசங்க வந்து நல்லா படித்து மேலே பெரிய பெரிய போஸ்ட் வாங்கினாங்கன்னா பேரண்ட்ஸ்லாம் அழுவாங்க? கிடையவே கிடையாது. தே வில் பி வெரி ஹாப்பி. அதாவது திருக்குறள் இருக்கு, சான்றோன் என கேட்ட தாயோட ஈன்ற பொழுதிலும் தன் மகனை பெரிதோக்கும் சான்றோன் என கேட்ட தாய். ஒரு மதர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் எவ்வளோ கார் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஏசி வாங்கி கொடுத்தாலும் சரி, ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுத்தாலும் சரி, ஒரு மதரும் ஒரு ஃபாதரும் சந்தோஷமாக அடையவே மாட்டாங்க. எவ்வளோ பணத்தை பொட்டி பொட்டியாக வச்சாலும். பட் ஒன் திங், திருவள்ளுவர் தன் மகன் வந்து படித்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி வாங்குறான், ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்குறான், இல்லை ஏதோ மற்றவங்க வந்து கைத்தட்டுறாங்க, தன் மகன் பேசுகிற பேச்சை கேட்டு ஆனர் பண்ணுறாங்க, மாலை போடுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நம்ம பையன் வந்து படித்தவன் பேர் வாங்கிட்டான். அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம எவ்வளோதான் அவங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தாலும் சரி, நகை வாங்கி கொடுத்தாலும் சரி, அதில் ஒரு சந்தோஷமே இருக்காது. அவன் ஹோல் ஹார்ட்டடாக சொல்கிறான். ஸோ வென் யூ ஆர் டிசிப்ளின், வென் யூ ஆர் கெட் ஹானர்டு, when you are educated, when you are get elevated by someone, or நீங்கள் எவ்வளோ முன்னேறீங்களோ அதை பார்த்து பெரிதும் சந்தோஷம் அடைகிறது நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு இல்லையா? அவங்க மூலமாக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம். ஸோ அந்த பேரண்ட்ஸ் ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுல அதில் என்ன ஒரு இடர்பாடு இருக்குது, என்ன ஒரு சந்தேகம் இருக்குது. யூ ஷுட் நாட் கெட் டவுட்ஃபுல். டவுட்டாகவே ஆகுவாங்க. So the father of a righteous man has great joy. He who has a wise son delights in him. May your father and mother be glad. May she who gave your birth rejoice. My son, give me your heart and let your eyes keep to my ways. So என்னுடைய வழிகள் மேலேயும் உங்களுடைய இருதயத்தை எங்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கடைசியாக ப்ராவர்ப்ஸ் 17:6 777. Children are the crown of old men, and the glory of children is their father. 777 பக்கம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் பக்கம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஸோ இது வேற பர்சன் மாதிரி, அதாவது சில்ட்ரன் ஆர் க்ரௌன் டு த ஏஜ்டு அண்ட் அந்த பேரண்ட்ஸ் ஆர் த ப்ரைட் ஆஃப் த சில்ட்ரன். ஸோ உங்களுடைய நீங்கள் நாளைக்கு பேரண்ட் ஆவீங்கல்ல, ஸோ அதுக்கும் வந்து சேர்த்து சொல்லிட்டாங்க, நீங்களும் ப்ரைட் ஆகிடுவீங்க.
நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒபே பண்ணுறதுனாலையோ இல்லை அவங்க சொல்கிறத கேட்கறதுனாலையோ கீழே போக மாட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸ், நீங்களும் பேரண்ட் ஆகுவீங்க, நீங்களும் சில்ட்ரன் வருவாங்க. அப்போ அவங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜீன்லேயே வந்துடும். அப்படியே நீங்கள் எப்படி இப்படிலாம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு செவி கொடுத்தீங்களோ, ஃபாலோ பண்ணீங்களோ, ஒபீடியண்ட்டாக இருந்தீங்களோ, அது அப்படியே வந்துடும். தே ஆர் க்ரௌன் டு த கிராண்ட் பேரண்ட்ஸ். கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் யார்? க்ரௌன், கிரீடம் மாதிரி. ஸோ இது எப்படி? ஸோ தேங்க்யூ Holy Father for giving me the opportunity to say few things about your Rob's wishes. Praise God. Praise God. Praise God. Thank you. ஆக சகோதரர் இன்றைக்கு மிக அற்புதமான வசனங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மிகவும் எல்லாருக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கு மாத்திரமில்லை, நம்ம எல்லாருக்குமே